வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம செட்டிநாடு ஸ்பெஷல் ரெசிபி தான் பண்ண போறோம். இந்த சட்னியோட மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெங்காயம். அங்க ஆல்மோஸ்ட் எல்லா கல்யாணத்துலயுமே இந்த டாங்கர் சட்னி இருக்குங்க. இதுக்கு சில பேர் கொரடா சட்னின்னு கூட சொல்லுவாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கூடயுமே ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சட்னியை ஃபுல்லா பெரிய வெங்காயத்துல பண்ணாம சின்ன வெங்காயத்துல பண்ணீங்கன்னா ரொம்ப ஆத்தென்டிக்காவும் டேஸ்டியாவும் இருக்கும். பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த டாங்கர் சட்னி எப்படி பண்ணுங்கிறத பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்கள் தான். வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா, புளி, இதுதாங்க ரொம்ப மெயினான இன்கிரீடியன்ஸ். ஒரு கப் சின்ன வெங்காயத்தை பொடி பொடியா நறுக்கிக்கலாம். கையில நறுக்கிறது கஷ்டங்கிறதுனால நான் சாப்பர்ல போட்டு நறுக்கியிருக்கேன். இதை ஒரு பவுலுக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா பெரிய வெங்காயம் ஒரு கப் அளவுக்கு பொடி பொடியா நறுக்கி அதையுமே இந்த பவுல்ல சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஃபுல்லாவே சின்ன வெங்காயத்துல பண்ணலாம். அவ்வளவு சின்ன வெங்காயம் உரிக்கிறது கஷ்டம்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனா சாப் பண்ணாதாங்க தக்காளியோட நல்லா பிளெண்ட் ஆகி சிங்கிள் மிக்சரா வரும். இந்த சட்னிக்கு அடுத்த மெயின் இன்கிரீடியன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகா. நல்லா மொறுன்னு இருக்கிற சிவப்பு மிளகாய குட்டி குட்டியா கட் பண்ணிக்க போறோம். நடுல இருக்கிற விரை எல்லாத்தையும் நீக்கிடுங்க. விரை இருந்தா ரொம்ப காரமாயிடும். நம்மளுக்கு ஜஸ்ட் இந்த காஞ்ச மிளகாயோட ஃபிளேவர் தான் வரணும். சீட்ஸை டிஸ்கார்ட் பண்ணாம தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா தொகையல் இல்லைன்னா சாம்பார் பொடி அரைக்கும் போதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மிளகாயோட மேக்ஸிமம் காரம் பார்த்தீங்கன்னா விரையில தான் இருக்கும். சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா சீசர்ஸ் வச்சு குட்டி குட்டியா சாப் பண்ணி தனியா ஒரு கப்ல எடுத்து வச்சுக்கோங்க. நான் இந்த அளவு வெங்காயத்துக்கு 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அடுத்ததா ஒரு சின்ன எலுமிச்சை அளவுக்கு புளியை தண்ணியில ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மளுக்கு பல்ப் ஸ்குவீஸ் பண்ணும் போது ஈஸியா இருக்கும். கடாயில 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்ப கடுகு நல்லா வெடிச்சு உளுத்தம் பருப்பு பொன்னிறமா மாறணும். அது வரைக்கும் சாட்டே பண்ணிக்கோங்க. ஈவனா உளுத்தம் பருப்பு ரோஸ்ட் ஆகிறதுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க. பருப்பு நல்லா பொன்னிறமா மாறினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற காஞ்ச மிளகாயை இந்த எண்ணெயில சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சம் டார்க் கலரா மாறி பொறன்னு ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்க போறோம். இது கூடவே நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாய் நல்லா பொறன்னு ஆனதுக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டை தட்டிட்டு இந்த எண்ணெயிலேயே சேர்த்துருங்க. பூண்டு அப்படியே லைட்டா இந்த எண்ணெயிலே வறுத்துக்கலாம். கலர் மாறணும்னு அவசியம் இல்லைங்க. பூண்டு ஒரு பாதி அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கிற 2 வெங்காயத்தையுமே இந்த எண்ணெயில சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போறோம். வெங்காயம் டிரான்ஸ்பெரண்டா மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையுமே நான் ஒன்னாதான் வச்சிருந்தேன். ஸோ அப்படியே ஒன்னா சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துருக்கிற காஞ்ச மிளகாயிலேருந்து கொஞ்சம் கலர் வந்து இந்த வெங்காயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ப்ரௌன் கலர் கொடுக்கும். இது நீங்க நிறைய எண்ணெய் சேர்த்து வதக்கிக்கணும். இல்லைன்னா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்பதான் வெங்காயம் அடிப்பிடிக்காம இருக்கும். வெங்காயம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை பொடி பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்கறது ஆப்ஷனல் தான், பட் தக்காளி சேர்த்தா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகி சிங்கிள் மிக்சரா மாறணும். தக்காளி நல்லா குழஞ்சி வெங்காயத்தோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்க போறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல நீங்க கரண்டியோட பேக் சைடு வச்சு நசுக்கி விட்டுட்டே இருந்தீங்கன்னா தக்காளி குழஞ்சு வெங்காயத்தோட பிளெண்ட் ஆயிடும். தக்காளி சீக்கிரமா வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் புளி தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஃபைனலா மறுபடியும் இன்னொரு தடவை உப்பு சேர்த்துக்கலாம். வெந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி கரண்டி வச்சு மசிச்சுட்டு நீங்க நல்லா கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா குழஞ்சிடும். தக்காளி வெங்காயம் நல்லா பிளெண்ட் ஆனதுக்கு அப்புறமா தான் புளி தண்ணி சேர்க்கணும். நம்ம ஊற வச்ச புளியில 2 தடவை தண்ணி சேர்த்துட்டு நல்லா கசக்கிட்டு எக்ஸ்ட்ராக்ட் மட்டும் தனியா எடுத்துக்கலாம். நீங்க புளி பேஸ்ட் கூட சேர்க்கலாம். நான் புளி பேஸ்ட் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்படியே இந்த தக்காளி வெங்காய மிக்சர்ல புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விட போறோம். புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகி பந்து மாதிரி அல்வா பதத்துக்கு வரணும். சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா எண்ணெய் எல்லாம் கசிஞ்சு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்க இதை நல்லா குக் பண்ணிக்கணும். குக் பண்ணும் போதே உங்களுக்கு புளியோட பச்சை வாசனை போயிடும். கொதிக்க கொதிக்க நல்லா திக்காயிட்டே போகும். இந்த சட்னியோட டேஸ்டே நீங்க சுருள வதக்கறதுல தான் இருக்கு. நம்ம நல்லா குக் பண்ணறதுனால இந்த சட்னி அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போகாது. டிராவலுக்கு எங்கே வெளியில போகணும்னா இந்த சட்னி பண்ணி எடுத்துட்டு போகலாம். எல்லாத்துக்கூடயுமே நல்லா ஒத்து போகும். பாதி தண்ணி எவாப்ரேட் ஆகி இந்த மிக்சர் ஒரு அளவுக்கு திக்கானதுக்கு அப்புறமா நான் மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாசனைக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். யூஸ்வலா இந்த சட்னிக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா தான் தேவைப்படும். உப்பு தேவைப்பட்டா ஃபைனலா எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. கலருக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சிவப்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். புளிப்பு காரம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றதுக்கு 1/2 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு திக்கார வரைக்கும் அப்படியே கொதிக்க விடலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடிப்பிடிக்காம இருக்கும்.
ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா கடாயை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கும், எண்ணெய் எல்லாம் வெளியே கசிஞ்சு வரும். அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு க்ளீனான ஒரு பவுலில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா 2-3 நாளைக்கு இந்த சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்டியான செட்டிநாடு டாங்கர் சட்னி ரெடி. இந்த கொராடா சட்னியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நல்ல ரெசிபியோட நல்ல வீடியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care. Bye bye. Have a great day. Thanks for watching.